கிராண்ட் பேரண்ட்ஸ் தன்னுடைய பேரனுக்கு பர்த்டேக்காக ஏதாவது gift கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு gift ஷாப்புக்கு போகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து பேர குழந்தைங்க மேலே ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா அப்பாவாக இருந்தபோது அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தாத்தா பருவமும் பாட்டி பருவமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப தாராள குணத்தோடையும் மன்னிக்கக்கூடிய குணத்தோடையும் அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த கடைக்கு போகிறாங்க. என்ன வாங்கலான்னு பார்த்தாக்க ஒரு ½ டசன் டீ கப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த டீ கப்பை வாங்கிட்டு போய் நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த டீ கப்பு பேச ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே இவ்வளவு அழகாக இல்லை. நான் ஒரு அசிங்கமான ஒரு சேராக கிடந்தேன். அப்போ வந்து ஒரு அசிங்கமாக அழுக்கு படிஞ்ச ஒரு கை வந்து என்னை அப்படி எடுத்து அதை கொண்டு போய் அது வந்து ஒரு சக்கரத்தில் வச்சு சுற்றுறது. எனக்கு தலையெல்லாம் சுற்றி ஒரு மயக்கம் வர்ற மாதிரி அது சுற்றிச்சு. அப்பாடான்னு நின்னப்போ பார்த்தா அதை என்னை எடுத்து அதை வந்து ஒரு அடுப்பில் வச்சுது. அந்த அடுப்பு பயங்கரமாக கொதிச்சது. என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் சரி சூடு நின்னதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே கூல் பண்ண வச்சுட்டு என்னை இன்னொரு கை ரொம்ப அழகான கை எடுத்துச்சு. அந்த கை என்ன பண்ணுச்சுன்னா என்னை இன்னும் சூடாக ஒரு இதில் வச்சு எதையோ என் மேலே பூசினுச்சு. எனக்கு தாங்க முடியல. என்னென்னமோ பூசி என்னென்னமோ பூ மாதிரிலாம் என்னென்னமோ வரைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஒரு பேப்பரில் வச்சு மூடி ஒரு பெட்டியில் வச்சு இங்கே கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் என்னை அப்படியே தள்ளிக்கிட்டு போனாங்க. அப்போ நான் கண்ணாடியில் பார்த்தப்ப நான் இவ்வளவு அழகாக இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு கஷ்டம் நான் பட்டதும் ஒர்த்து தான். இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தானே இவ்வளவு அழகாக இருக்கேன். அதனால தானே நீங்கள்லாம் வந்து என்னை புகழ்கிறீங்க அப்படின்னு நான் அழகாக இருக்கிறத பார்த்த உடனே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு போயிருச்சு அப்படின்னு அந்த டீ கப் சொன்னதாக ஒரு கதை. இப்போ வந்து தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசவம் டைமில் ரொம்ப வேதனை அனுபவிப்பாங்க. ஆனால் அது எல்லாமே அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் போயிடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து சில சிரமங்களை நம்ம பட்டு தான் ஆகணும். ஆனால் எதற்காக சிரமப்படுறோமோ அதை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அத்தனை சிரமமுமே ஒரு இன்பமாக மாறிடும். இப்போ நம்ம ரீகேப்சுலேட் பண்ணும்போது என்ன ஆகும், அது எல்லாமே ஒரு இனிய சம்பவங்களாக இருக்கும். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். காலேஜில் கூட அந்த நோட்ஸ் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். நான் அக்ரிகல்ச்சர் வந்து என்னுடைய ஆப்ஷனலாக எடுத்து சிவில் சர்வீசஸ் எழுதும்போது அந்த நோட்ஸ் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. காலேஜில் எழுதின நோட்ஸ் பல்வேறு இதிலிருந்து எடுத்தது, பல்வேறு டெக்ஸ்ட் புக்ஸிலேருந்து எடுத்தது, பல்வேறு ரெஃபரன்ஸ் புக்ஸிலேருந்து எடுத்தது. அப்படி நான் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும்போது ரிசல்ட் வந்த பிறகு அந்த நோட்ஸை எடுத்தால் அதை படித்தா அதை பார்த்தா ஒரு பயங்கர சந்தோஷம் ஏற்படும். இது அந்த புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணமில்ல, இதனால தானே இவ்வளோ மார்க் கிடச்சிது, இது இந்த ஜேர்னல்லேருந்து எடுத்தமில்ல, இதனால தானே இவ்வளோ மார்க் கிடச்சிது அப்படின்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த சிரமம் இல்லாமல் அழகாக முடியாது ஒரு டீ கப், அதே மாதிரி சிரமம் இல்லாமல் சிலையாக முடியாது ஒரு கல்லால், சிரமம் இல்லாமல் மேன்மையாக ஆக முடியாது ஒரு மனிதனால். காலேஜ் லைஃபுங்கிறது நம்ம பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பருவம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லும்போது அது ஒரு ஹோமோஜினஸ் குரூப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா தோட்டத்தில் நுழைஞ்சிங்கன்னா என்னாகும், எல்லாமே ரோஜாவாக இருக்கும். அது மாதிரியான ஒரு தோட்டம். இப்போல்லாம் வந்து தேன் விற்கிறாங்க. எப்படின்னா ரோஜாவையே கல்டிவேட் பண்ணி மேலே ஒரு நெட்டு போட்டு அதில் வந்து ஹனிபீஸை வளர்க்குறாங்க. அந்த தேனீக்கெல்லாம் போய் அந்த ரோஜாவிலிருந்தே மகரந்தத்தை கலெக்ட் பண்ணி ஒரு தேன் செய்யும். அந்த தேன் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரோஜாவினுடைய வாசம், அதே மாதிரி ஒரு சுவை இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டயபெட்டிஸ் வந்தவங்களுக்காக ஜாமூன் ஃப்ரூட், ஜம்புலானா அப்படின்னு சொல்லுவாங்க, நாகப்பழம்,
அந்த மலர்கள்ல இருந்து செய்த ஒரு தேனை வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நெட்டு போட்டு வளர்த்து இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட அந்த மலைத்தேன் ஏன் ருசியாக இருக்குன்னா, அது பல்வேறு பூக்கள்லேருந்து பல்வேறு வைல்டு ஃப்ளவர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த தேன் தான் வந்து அந்த மலை தேனி கொண்டு போய் வைக்கிது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய டேஸ்ட்டு ஒரு தனியான ஒரு சுவை தான். இப்போ இந்த ரோஜா தோட்டத்திலிருந்து எடுக்கிற இந்த கல்ச்சர் பண்ண தேன் மாதிரி ஸ்கூல் லைஃபு. ஆனால் ஒரு பெரிய ஃபாரஸ்ட், இப்போ தோட்டம் மாதிரி இருக்கிறது ஸ்கூல் லைஃபு, ஒரு காடு மாதிரி இருக்கிறது ஒரு காலேஜ் லைஃப். தோட்டத்துக்குள்ளே போனால் சேஃப் தான். ஆனால் தோட்டத்தில் போய் நீங்கள் ஒரு சிறுத்தையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. தோட்டத்தில் திடீர்னு ஒரு யானை வராது. ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரி சலசலத்து ஓடும். திடீர்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முயல் ஒரு பொந்துக்குள்ளே போகும், ஒரு முள்ளம்பன்றி அப்படியே அசாத போகும், ஒரு யானை அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் த்ரில். ஆக காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் கிடையாது. ஆனால் அதை எப்படி நாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம்? இப்போ ஒழுங்கற்றதில் இருந்து ஒழுங்கை கொண்டு வர்றது மேன்மையானது, ஒழுங்கானதிலிருந்து ஒழுங்கற்றத்தை கொண்டு வர்றது ஒரு தத்துவம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இருக்கிற அமைப்புகள்லேயே ஒழுங்கான அமைப்பு எது? இராணுவம் தானே. பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கணும், கரெக்ட் டைமுக்கு ட்ரில் பண்ணணும், அதே மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணணும், நைட்டில் ரோந்து பணிகள் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு கமாண்டர் சொல்லிட்டாருன்னா தப்போ ரைட்டோ ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இராணுவம். இராணுவத்தை போல ஒழுங்கானது எதுவும் இல்லை. ஆனால் இராணுவத்தினுடைய நோக்கம் என்ன? அது எந்த நாட்டு மேலே படையெடுக்குதோ அங்கே ஒழுங்கற்ற தரத்தை உற்பத்தி பண்ணுறது தான் வந்து இராணுவத்தினுடைய நோக்கம். ஒழுங்கிலிருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு போகிறது இராணுவம், ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு போவது கல்லூரி. இதுதான் டிஃப்ரென்ஸ். It's not going to be regimentation like school life. It is going to be a different experience. இப்போ இந்த காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? எதுக்காக இந்த காலேஜ் லைஃப்? ஒரு மார்க் வாங்கிறதுக்கா? ஒரு வேலை வாங்கிறதுக்கா? பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? என் பையனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிற ஒரு காலேஜ் கிடைச்சா போதும், அவர் 40,000மோ 50,000மோ இருக்கக்கூடிய ஒரு வேலையில் சேர்ந்துட்டானா போதும். இப்போ என்னன்னாக்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 4 3 2 1. இதை வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னென்னா 5 4 3 2 1 அப்படின்னா ஒரு பையன் சொல்லுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா 5 டிஜிட் சேலரி, 4 வீலர், 3 பெட்ரூம் ஃப்ளாட், 2 சில்ட்ரன் 1 ஒய்ஃப். இதுதான் வந்து 5 4 3 2 1 அப்படின்னு. நான் கேட்குறது சிம்பிளானது, இதுதானா உன்னுடைய நோக்கம்? இதுக்கு மேலே என்ன இருக்குது? அன்றைக்கி ஒரு பையன் என்னை வந்து பார்த்தான். நான் என்ன சார் கோர்ஸ் படிக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொன்னேன் லைஃப்பில் வந்து கோல்னு ஒன்று இருக்குது, காசுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னால், எனக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல சார் அப்படின்னா. இப்போ அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட ஒரு போட்டி போட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போனது வந்து ஒரு ரஷ்யன், யூரி கேக்ரின். உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்கா நாயை அனுப்பிச்சாங்க, ரஷ்யா மனுஷனையும் அனுப்பிச்ச உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்க, நாம் எப்படியாவது நிலவுக்கு வந்து ஒரு க்ரூவை அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்க. சரின்னு நிறையா செலவு பண்ணி, எக்கச்சக்கமான செலவு பண்ணி அவங்க வந்து 3க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங்லாம் போய் சேர்ந்துட்டார். இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ். என்னன்னாக்க, ஈஸ்டர்ன் பிளாக்குக்கும் வெஸ்டர்ன் பிளாக்குக்கும் நடந்த ஒரு ஈகோ கிளாஷ். இப்போ வந்து அமெரிக்கா வந்து அது ஒரு கோல் தான் அவங்களுக்கு, அது ஒரு காசு கிடையாது. இப்போ 3க்கு போயிட்டு வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு தன்முனைப்புக்காக, ஒரு கௌரவத்துக்காக, சில பேர் பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணுவான், அப்புறம் கடைசியில் பிச்சைக்காரனாக எப்படி உட்காந்துருப்பான். என் பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் பெரிய மண்டபத்தில் பண்ணிட்டேன், நிறையா நான் அலங்காரம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமே நீ தெருவில் இல்லை நிற்கிற, அதுக்கு என்ன பண்ணுறது? அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நோக்கம் இல்லை. 3க்கு எதுக்காக ஆள் அனுப்புகிறோம் அதை பற்றி அக்கறை இல்லை. நாம் ரஷ்யாவை ஜெயிக்கணும். அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் தே டிட் நாட் ஹாவ் அ காஸ். கோல் வந்து காசை நோக்கி போகணும். கோல்ங்கிறது என்ன? ஒரு இலக்கு. காசுங்கிறது என்ன? ஒரு நோக்கம். இலக்கு எதுக்கு? ஒரு 50 ஏழைகளுக்கு கறவை பசுக்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோல். எதுக்கியா கொடுக்கணும்? அந்த 50 பேரும் தன்னுடைய வறுமை கோட்டை விட்டு வெளியே வரணும், அது காசு. அந்த 50 பேரும்
நிறையா பாலை ப்ரொடியூஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பால் வளம் பெற்று வளமாக வாழ வேண்டும். அந்த 50 குடும்பங்களும் நல்லா வருகிற காரணத்தினால் அவர்களுடைய பசங்க நல்லா படிக்கணும், செல்வாக்காக இருக்கணும், கிராம பொருளாதார நிலைமை மேம்பட வேண்டும். இதெல்லாம் தானே நோக்கம். 50 பசு கொடுக்கறது வந்து கோல். ஆனால் அதுவே காசு கிடையாது. நான் அந்த பையனை கேட்டேன், ஏப்பா நீ என்ன படிக்க விரும்புகிற? அந்த பையன் சொன்னான், MBBS படிக்க விரும்புகிறேன். எதுக்காக MBBS படிக்க விரும்புகிற? டாக்டர் ஆகணும்னு. சரி, அது கோல். எதுக்காக டாக்டராக விரும்புகிற? வாட் இஸ் த காஸ்? அவனுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னொரு பையன் வந்தான், அவனை கேட்டேன், உன்னுடைய காசு என்னப்பா அப்படின்னு. என்னுடைய நோக்கம், நான் கிராமப்புறத்தில் மருத்துவ பணியை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் மருத்துவ வசதி எட்டாமல் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குறைந்த செலவில் நான் மருத்துவ வசதிகளை அளித்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். நான் சொன்னேன், இப்போ இவன் வந்து ஒரு காசு வச்சுருக்கான். இப்போ இந்த பையன் ஃபஸ்ட்டு MBBS படித்து டாக்டர் ஆகணும்னா பாருங்கள், சப்போஸ் அவனுக்கு MBBS கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே ஓவர்னு உட்காந்துருவான். தலையில் துண்டை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருவான். இந்த பையன் இருக்கான் பாருங்கள், இந்த காசு ஓரியன்ட் பையன், அவனுக்கு சப்போஸ் MBBS கிடைக்கலன்னா அவன் டென்டிஸ்ட் ஆவான், BDS படிப்பான். BDS கிடைக்கலன்னா ஃபார்மசிஸ்ட் ஆவான். ஃபார்மசிஸ்ட் கிடைக்கலன்னா யுனானி படிப்பான். யுனானி முடியலன்னா ஹோமியோபதி படிப்பான். ஹோமியோபதி முடியலன்னா நேச்சுரோபதி படிப்பான். நேச்சுரோபதி முடியலன்னா அக்யூபஞ்சர் பண்ணுவான். அக்யூபஞ்சரும் முடியலன்னா பேராமெடிக்கல் படிப்பான். எப்படியோ அவன் ஏழைகளுக்கு சர்வ் பண்ணுவான். தட் இஸ் த காஸ் ஓரியன்ட் லைஃப். கோல் ஓரியன்ட் லைஃப் அப்படிங்கிறத நமக்கு ஸ்கூலில் சொல்லித்தராங்க. ஆனால் காஸ் ஓரியன்ட் லைஃப்பை நம்ம வளர்த்துக்கிறது காலேஜ். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். இப்போ காலேஜ் போனோடனே நம்ம என்ன எதுக்காக வாழ்கிறோம்? நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்க வேணாமா? நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அப்படிங்கிற புத்தகம், அருண் ஜோஷி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம். இதில் ஒரு பையன், அவன் பேர் பிஸ்வாஸ். அவங்க அப்பா வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு. அவங்க தாத்தா வந்து ஒரிசாவில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் பிரிட்டிஷ் பீரியடில். இந்த பையனை வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வந்து இவனை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு இன்ஜினியரிங் மேலே துளியும் விருப்பம் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் இவனுக்கு வந்து என்னென்னா, இந்த பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், ஏன் இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்காங்க, ஏன் அந்த பகுதி மக்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆந்த்ரோபாலஜி மேலே அவனுக்கு விருப்பம், மானுடவியல். அதை படிக்கிறான். அப்பாவுக்கு தெரியாது. சில விஷயங்களை செய்யும்போது அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் செஞ்சால் தான் உருப்படியாக செய்ய முடியும். அதனால் அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் ஆந்த்ரோபாலஜியில் PhD படிக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுன்னா, ஒரு கனவு ஒன்று வரும். என்னென்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அந்த ஃபாரஸ்ட்டில் யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கனவு வருது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து ரோமின்னு பேர், அவனும் அமெரிக்காவில் படிப்பான். அவன் சொல்லுவான், இது ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா பார்த்தா வரும், இதில் என்ன இருக்குது, நீ ஆந்த்ரோபாலஜி படிக்கிற, உனக்கு கனவு வரும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறான். திரும்பி வரான் இவன் எல்லாம் படித்து முடித்தோடனே. இவன் ஃப்ரெண்டு ரோமி இருக்கான் பாருங்கள், அவன் IAS ஜாயின் பண்ணிடுறான். இவன் வந்தோடனே இவங்க அப்பாவுக்கு பயங்கரமான வருத்தம். ஏப்பா நீ என்னப்பா, நீ படிச்சுட்டு வந்தேன்னா உன்னை வந்து பெரிய ஆளாக்கணும்னு நான் நினச்சேன், ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வருவேன்னு நினச்சேன், கடைசியில் நீ என்ன ஆந்த்ரோபாலஜி படிச்சுட்டு வந்திருக்கிற அப்படிங்கிறாரு. சரி சரி ஓகேன்னு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு வேலை கிடைக்கிது, ப்ரொஃபஸராக சேர்ந்துடுறா. அப்படி மீனாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. மீனாவுக்கும் இவனுக்கும் சேரவே மாட்டேங்குது. ஏன்னா மீனா வந்து எப்போவுமே அந்த லேடிஸ் கிளப்பு, அந்த கிளப்பு இந்த கிளப்புன்னு போய் அப்படியே ஃபேஷனபிளாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஹேரெல்லாம் அப்படி விட்டுக்கிட்டு, அப்படியே நல்ல புது டெய்லி புடவைக்கு தகுந்த மாதிரி ஒரு இயர்ரிங்கு, ஒரு நோஸில் கிளிப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடியது. இவன் என்னென்னா ரொம்ப கேஷுவலாக இருப்பான். பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அப்படி தாடி வச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவனுக்கும் மீனாவுக்கும் ஒத்து வரல. ஒரு நாள் இவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போய் ஒரு மலை மேலே நின்று எல்லாத்தையும் காமிக்கிறான். காமிச்சிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு படுத்த உடனே திடீர்னு யாரோ அவனுக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு ஓசை கேட்குது. இன்னும் நைட்டு இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ளே போயிட்டே இருக்கான். ஃபாரஸ்ட்குள்ளே போனால்
அதுக்குள்ளே அப்போ அப்படியே விடிஞ்சிருது. விடிஞ்சால் ஒரு இடத்துல ட்ரைபல்ஸ் எல்லாம் கூடி நின்றுட்டுருக்குறாங்க. எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வைல்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறான், என்னடா அது அப்படின்னு பார்த்தோன்னே இவனை அறியாமல் இவன் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறான். ஏன்னா இந்த கனவு தான் அவனுக்கு ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்த கனவு. அந்த கூட்டத்துக்குள்ளே போன உடனே அந்த ஊரில் ஒரு 2-3 வருஷமாக மழையே பெய்யலை. இவன் போன உடனே என்ன ஆகுது, பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. பிலாசான்னு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பிலாசாங்கிற பொண்ணு இவனை அப்படி அரவணைச்சு இப்படி கூட்டிகிட்டு போகுது தன்னுடைய குடிசைக்கு. இயற்கையான அழகு. அந்த பொண்ணை பார்க்குறான், இந்த பொண்ணு தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த மீனா கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணோட வாழ ஆரம்பிச்சிட்றான். இவன் இப்போ என்ன, யூனிவர்சிட்டிக்கும் போகலை, அப்பாக்கிட்டையும் போகலை, பொண்டாட்டிக்கிட்டையும் போகலை, யார்கிட்டையும் போகலை, இவங்க செட்டில் ஆயிடுறான். இதே டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக வரான் இவனுடைய ஃப்ரெண்டு ரோமி. அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், காரில் வரும்போது பார்த்தா இவன் இந்த ரோடை கிராஸ் பண்ணி இவன் ஓடுறத பார்க்குறான். யார், பிஸ்வாஸ் ஓடுறத பார்க்குறான். நான் அவனை பார்த்தா, நீ எங்கே இப்படி பார்த்தா ட்ரைபல் ட்ரெஸ்ஸில் இருக்கான். சொல்கிறான், எனக்கு இந்த இடம் தான் பொருத்தமான இடம், இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு நீ எங்கே போகிற அப்படிங்கிறான். நான் இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, நான் இங்கே கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன், இந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில். என்னுடைய பொண்டாட்டிக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு, மருந்து வாங்கலான்னு போகிறேன், மைக்ரெயின் வந்துருச்சுங்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, சில மூலிகை இருக்குது, அதை நான் கொண்டு வந்து உன் பொண்டாட்டியினுடைய தலைவலியை தீர்த்துறேன்னு இவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு இப்படி தொடுறான். தொட்ட உடனே இத்தனை வருஷமாக இருந்த அவளுடைய மைக்ரெயின் ஹெட்டே காணாமல் போச்சு. அப்போ ப்ராமிஸ் வாங்கினான் ரோமிக்கிட்ட, தயவுசெய்து எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ அல்லது என் ஒய்ஃபுக்கிட்டேயோ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாதேன்னு. கொடுத்த சத்தியத்தை நம்ம நாட்டில் எவையா காப்பாற்றிருக்கிறான், அதுதானே பிரச்சனையே. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, நேராக இவன் போய் அவங்க அப்பாக்கிட்ட உங்கள் பையனை பார்த்தேன், இவன் இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கான்னு. அவர் பெரிய ஜஸ்டிஸ் இல்லையா, அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, போலீஸ் ஃபோர்ஸு அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸு, அது இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் இவனை தேடுறதுக்காக வருது. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா யாரையும் சுடக்கூடாதுன்னு. இவங்க வந்தோடனே என்னென்னா எல்லாம் ஒளிஞ்சிக்கிறாங்க மரத்தில். திடீர்னு ஒரு அசைவு வருது பாருங்க, உடனே ஒருத்தர் சுட்டுப்படுறான். பிஸ்வாஸ் செத்துடுறான். செத்தோடனே அப்படி விழுந்தோடனே அவன் மேலே அந்த காட்டுப்பூக்கள்லாம் விழுந்து மூடுது அப்படிங்கிறது அந்த கதை. இப்போ காலேஜில் இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கதையினுடைய நோக்கம் என்னென்னு, நாம் எல்லாருமே நமக்கு ஒன்று பிரியமாக இருக்குது, ஆனால் நம்ம வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசை கவிதை, ஆனால் நம்ம ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசையை இலக்கியம், ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசை சினிமா எடுக்கணும்னு, ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசை என்னென்னா ஒரு ஏர்க்ராஃப்டில் ஒரு ரிசர்ச் பண்ணணுன்னு ஒரு ஆசை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வேறு லைனில் போய் சாஃப்ட்வேர்னு போய் யாருக்கோ ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம நிறைய பேர் மிஸ்ஃபிட்ஸாக இருக்கோம். நம்முடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணமில்ல. இப்போ பிஸ்வாஸ் மீனாவுக்கு சூட்டபிள் இல்லை. அவளுடைய அந்த செயற்கையான அலங்காரத்தை விட அவனுக்கு அந்த பிலாசாங்கிற அந்த ட்ரைபல் பொண்ணு இயற்கையாக ஒரு காட்டுப்பூ வச்சுட்டு நேச்சுரலாக ஒரு ஸ்ப்ரிங்கில் குளிச்சுட்டு இயல்பாக இருக்கிற அழகு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு அந்த ட்ரைபல் லைஃப் தான் பிடிச்சிருக்கு, அந்த கிழங்குகளை சுட்டு சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. நான் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கல. அந்த கான்டினென்டல் ஃபுட் அமெரிக்காவில் படித்தவனுக்கு அது பிடிக்கல. அவன் தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, திஸ் இஸ் நாட் மை லைஃப், ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்னு அவன் உள்ள ஒரு கான்ஷியஸாக அவன் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ட்ரீமாக வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை தேடி தேடி பிஸ்வாஸ் போகிறது தான் அருண் ஜோஷியினுடைய ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ். இது ஸ்ட்ரேஞ்ச் கேஸே கிடையாது, நம்ம எல்லாருமே பில்லி பிஸ்வாஸ் தான். ஆனால் நம்மளால் நம்ம ஐடென்டிட்டியை தேடி போக முடியல. நம்ம சிறை கைதியாக கல்யாணம் பண்ண வீட்லேயே, கல்யாணம் பண்ண இடத்துலையே, ஒர்க் பண்ணுற இடத்துலையே வாழ்ந்து செத்து மக்கி போயிடுறோம். நமக்கு தேடுறதுக்கான தைரியம் கிடையாது. நம்ம எல்லாருமே தப்பான இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம்னு எல்லாரும் உணர்றோம். பவரில் இருக்கிறவர் கேட்டால் இந்த பவரே எனக்கு பிடிக்கலையா, எதுக்கா இங்கே உட்காந்தேன்னு தெரியலங்கிறான். பவரில் இல்லாதவன் என்னன்னா, நான் பவரில் இருக்கணும்யா, நான் போய் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறான். எதையும் பண்ண முடியல, கையை தான் பிசைகிறான். இல்லைன்னா வீட்டில் ஒய்ஃப் இல்லாத போது சப்பாத்தி மாவை பிசைகிறான். வேறு என்ன பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன் அபவுட் இட். வாய்
why this self identity is not being realized by us? அதுதான் கேள்வி. இந்த காலேஜில் முதல்ல நுழைஞ்ச உடனே நம்ம செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன? ஸ்கூலில் அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் சைக்கிள் எக்ஸாம், ரீசைக்கிள் எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம் எல்லாம் எழுதி உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையாது. Now think about your self identity. This is the right time to know who you are. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வாழ்க்கை என்பது வரமாக அளிக்கப்பட்டது, சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு துளி தண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த தண்ணீருக்கான மகத்துவம் இருக்கு. ஒரு சின்ன காகிதத்தை கூட வீண் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. இயற்கை நமக்கு அளிக்கவில்லை. அப்போ இந்த வாழ்க்கையவே வீணடித்து தூக்கி போடலாமா? நான் கேட்கறது தான். இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒன்று. ஒரு நிமிஷம் போயிட்டா திரும்பி வர முடியுமா? நான் கேட்குறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்ந்தோமோ இப்போ நினச்சி பார்த்தா எவ்வளோ நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ, ஏன் இல்லாமல் போயிட்டோம்? ஏன்னா நம்ம நினச்சது இது திரும்ப வரும்னு நினச்சோம். இது இதோட போயிடும்னு நினச்சிருந்தா நம்ம நல்லா வாழ்ந்திருப்போம். நான் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டாஸ்க் இருக்குது. ராபர்ட் கிரீன் சொல்கிற மாதிரி, வாட் இஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? மனுஷனாக பிறந்தம் இல்லை, ஒரு லைஃப் டாஸ்க் வேணாமா? ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் கூட என்ன பண்ணுது? நூற்றுக்கணக்கான விதைகளை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 10 மரமாவது வரணும்னு அது ஆசைப்படுது. மனிதனுக்கு ஒரு லைஃப் டாஸ்க். வாட் இஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் டாஸ்க்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை வேற யாராவது வந்து திணிப்பாங்களா? உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை யார் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க போகிறாங்க? யாராவது ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி தர்றதுக்கு அது என்ன தீபாவளி பர்ச்சேஸா? அல்லது யாராவது வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன மெனு கார்டா? இது நல்லா இருக்குமான்னு சில பேர் அந்த பேரரையே கேட்பாங்க. உங்கள் ஹோட்டலில் எதுங்க நல்லா இருக்கும், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எதுங்க நல்லா இருக்கும்? இது மடத்தனமான கேள்வி இல்லை. எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சி தானே அவன் வந்து உங்களுடைய கார்டை வைக்கிறான். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறது தானே முக்கியம். ஆக உங்களுடைய லைஃப் டாஸ்க் எது? ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்னவாக விரும்புகிறீங்க? இந்த முகம்தான் உங்கள் உருவமா, அல்லது இந்த முகம்தான் உங்கள் ஐடென்டிட்டியா? இந்த முகம் ஒரு ஐடென்டிட்டினா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோகிராஃப் என்ன ஆகிறது? நானா இப்படி இருந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வயசான நடிகைங்க ஃபோட்டோ வரும், இந்த நடிகையா இப்படி இருக்காங்க, அந்த நடிகை தான் அப்படி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, காலமாக ஆக ஹெச்ஜி வெல்ஸ் சொன்ன மாதிரி டைம் இஸ் த 4th டைமென்ஷன். நாம் நினைக்கிறோம் என்னன்னாக்க ஹைட்டு, வித்து, லென்த்து, இது 3 தான் டைமென்ஷன். கிடையாது. இந்த 3 விட முக்கியமான டைமென்ஷன் எது? இந்த 3ஐயும் மாற்றக்கூடிய டைமென்ஷன் எது? குண்டா இருக்கவும் ஒல்லியாயிடுறான், ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுறான். ஏன் டைமென்ஷன் மாறுது? காலம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. ஏன்னா டைம் இஸ் த 4th டைமென்ஷன். அதான் அவருடைய டைம் மெஷின்கிற அந்த அந்த சயின்டிஃபிக் ஃபிக்ஷனில் சொல்கிறார், டைம் இஸ் கோயிங் டு பி த சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட். 4 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த மனுஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வேற. ஆக நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அந்த 4th டைமென்ஷனை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க? ஆக உங்கள் உருவம் உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. படிப்பு, எல்லாம் தான் பிஇ படிச்சிருக்காங்க. ஏன் சில பேர் நல்லா ஷைன் ஆகுறாங்க? எல்லாரும் தான் ஐஏஎஸ்ஸு. எல்லார் பேருமே தெரியுமா? எல்லாரையும் மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களா? எல்லாருமே தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. ஏன் சில டாக்டர்கிட்ட போகிறாங்க? நிறைய பேர் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. ஏன்னா சில பேர் மட்டும் கட்டுறாங்க. ஏன் லீ கார்பூசியர் சண்டிகரை வந்து டிசைன் பண்ணவர்னு சொல்கிறோம். ஏன் அயன் ராண்டை நாம் எடுத்து படிக்கிறோம்? அந்த ஆர்கிடெக்டனுடைய லைஃப்பை பற்றி ஏன் படிக்கிறோம் ஃபவுண்டன் ஹெட்டில்? எல்லாரும் ஒன்று அல்ல, ஒரே மாதிரி இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று அல்ல. யார் தன்னுடைய லைஃப் டாஸ்கை டிசைட் பண்ணியிருக்காங்களோ, செல்ஃப் ஐடென்டிட்டியை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ, அவர்கள்தான் மின்னுகிறார்கள். ஆக கல்லூரி வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனே இது ஒரு ஹெட்ரோஜெனஸ் குரூப். இது வந்து ஒரு தோட்டம் இல்லை, இது ஒரு வனம். வனமே மகிழ்ச்சிக்குரியது, தோட்டத்தில் சுவாரஸ்யம் இல்லை. ஒரு தடவை ஒரு பார்க்குக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கு போவீங்களா? வேற ஏதாவது காரணத்துக்கு யாரையாவது மீட் பண்ணுறதா சொல்லிட்டு பார்க்குக்கு போகலாம். ஆனால் எத்தனை முறை பார்த்தாலும் வனம் அழுப்பதே இல்லை. அந்த வனம் போன்ற ஒரு வாழ்க்கை, அந்த வனத்தில் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஆனால் அது என்ன?
அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி, நமக்கான ஐடென்டிட்டி என்ன, அதை காலேஜில் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நாளே we have to decide, this is going to be my self identity, this is going to be my life task, this is going to be my cause அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் இயங்க ஆரம்பிக்கணும். அதுதான் காலேஜ் லைஃபினுடைய தாத்பரியம். இப்போ லைஃப் டாஸ்க் என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் ஆகிறது லைஃப் டாஸ்க், நிறைய சம்பாதிக்கிறது, பிரபலமாக இருக்கிறது லைஃப். என்னையா பிரபலம்? போன தடவை தீபாவளியில் தூர்தர்ஷனில் வந்த நடிகை வேறு, இந்த தடவை வர நடிகை வேறு, மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன, பிரபலம்ங்கிறது டிரான்சியன்ட். அப்போ எது நிலைச்சு நிற்கிது? நாம் கொடுத்த பங்களிப்பு. என்ன மாதிரி பங்களிப்பு இந்த சொசைட்டிக்கு தரப்போகிறோம்? அதுதானே லைஃப் டாஸ்க். நீங்கள் யாராக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஒரு திருடனாக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட விரும்புகிறீர்களா? மேதையாக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட போகிறீர்களா? அல்லது பல மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவராக நினைவில் வைத்துக் கொள்ள போகிறீர்கள்? இது எப்படி டிசைட் பண்ண போகிறது? இந்த காலேஜ் லைஃப்பில் தான். இப்போ கவுண்ட் டவுன் ஹஸ் ஸ்டார்டட். ஜாயின் பண்ண உடனே இந்த வாழ்க்கை எப்படி போக போகிறது என்பதை நீங்கள் முடிவெடுக்க போகிறீர்கள். உங்களுடைய லைஃப் டாஸ்க் என்ன? எழுதுங்க. எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன யோசிங்க. என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான், இதை நோக்கித்தான் நான் பயணம் செய்ய போகிறேன். மற்றவங்களுக்காக நான் வாழ போகிறதில்லை, மற்றவங்களுக்காக வாழப்போகிறேன், மற்றவர்களை திருப்தி செய்வதற்காக வாழப்போகிறேன் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படுபாதாளத்தில் விழுந்தது. எத்தனை நாளைக்கு திருப்தி பண்ண முடியும்? நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒருத்தரை கூட உங்களால் முழுசாக திருப்தி பண்ண முடியாது. தப்பாக பணம் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான், அவன் மகிழ்ச்சி அடைகிறாளா? பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க, பசங்க சந்தோஷமாக இருக்காங்களா? எதுவுமே வாங்கி தராத பசங்க அப்பா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே வாங்கி தர அப்பாவை எப்படா வீட்டை விட்டு போவாருன்னு பசங்க காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கல்லூரி என்பது மிகச்சிறந்த மிக முக்கியமான காலகட்டம். இது பள்ளி வாழ்க்கை மாதிரி இல்லை. பள்ளி வாழ்க்கை என்பது ஒரு தோட்ட வாழ்க்கை. ஆனால் இது சேலஞ்சஸ் நிறைந்தது. சேலஞ்சஸ் இருக்கணும் இல்லை? சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்கிறதா? ஒருத்த மட்டும் ஓடணும், நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்னா அதில் எப்படி இருக்குது? இன்னும் ஒருத்தனாவது ஓடினா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா நல்லாயிருக்கும். நான் மட்டும் ஓடுவேன், அப்போ தான் நான் ரன்னிங் ரேஸில் கலந்துக்குவேன்னா அது எப்படி இருக்குது? சேலஞ்சஸ் இருந்து அந்த சேலஞ்சஸில் நம்மளை வின் பண்ணுறது தானே பெரிய விஷயம். வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் டாஸ்க்? அந்த லைஃப் டாஸ்க்கை நாம தான் டிசைட் பண்ணணும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப். இந்த பேசிக்கான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த லைஃப் டாஸ்க் என்னங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம அத்தனை எனர்ஜியும், நமக்குள்ளே தெரியாத எனர்ஜி. நம்ம சில டைமில் நினைப்போம், நமக்கா இவ்வளோ ஆற்றல் இருந்தது. 9 மணிக்கு தூங்கணும்னு ஒரு சில பேர் முடிவு எடுத்துருவான். திடீர்னு ஒரு ஃபோன் வரும், அவனுக்கு விருப்பமானவங்க 12 மணிக்கு வராங்கன்னு, தூக்கம் போயிடும். இது நாள் வரைக்கும் இருந்த தூக்கம் என்னாச்சு? 9 மணிக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருகும், தூக்கம் வரும், அப்படியே தலை ஆடும். 9:05க்கு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆயிடுவான். ஆக உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்கிற பருவம்தான் கல்லூரி. கல்லூரியில் காலடி எடுத்து வைத்ததுமே அதை நீங்கள் நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து வடிவமைத்து கொள்வீர்களே. ஆனால் உங்கள் கல்லூரி வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும்.